ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச யாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பக்கம் 93. உத்க்ராந்தி கத்யாஹதீனாம் ஸ்வாத்மனாச்ச உத்தரயோஹ நானுஹ அதஸ்ருதேஹ இது சேத் ந இதராதிகாராத் நானுஹு அதித்ருஷ்யதே இது சேத் ந இதராதிகாராத் ஸ்வபசேத உன்மானாப்யாம் அவிரோதஹ சந்தனவத் அவஸ்திதி வைசேஷ்யாத் இது சேன்ன அப்யுபகமாத் ஹிருதிஹி குணாத்வா லோகவத் व्यतिरेको गन्धवत् तथा च दर्शयति प्रतक् उपदेशात्. ஸோ இந்த 10 சூத்திரம் ஏகதேசி மதத்தை சார்ந்து. அப்படின்னா இந்த பிரம்மசூத்திரத்தை எப்படி பேட்டர்னில் படிக்கிறோம், ஒரு இடத்துல ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் பண்ணுறோம். இந்த இடத்துல எப்படின்னா பூர்வபக்ஷி மதம், அப்புறம் ஏகதேசி மதம், அப்புறம் சித்தாந்த மதம், 3 கோணத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஸோ இது சௌரியமாக இருக்கிறதுக்காக நம்முடைய சங்கராச்சாரியர் பாஷ்யக்காரர் பண்ணுறார்.
அப்படி பண்ணும்போது இந்த பூர்வபக்ஷி மதம் இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், இந்த உபனிஷத்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறது, இன்னொரு இடத்துல வேறு மாதிரி சொல்கிறது. அதனால் இது பிரமாணம் கிடையாது, இந்த உபனிஷத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா மாற்றி மாற்றி பேசுறது, அப்படி அவன் தீர்மானமாக சொல்கிறான். அப்போது ஏகதேசி என்ன சொல்கிறான், நோ உபனிஷத்து பிரமாணம்தான், ஆனால் அதை இந்த திருஷ்டியில் பாரு, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்று விவகார திருஷ்டியில் சொல்கிறான். விவகாரத்தில் எப்படி இருக்குமோ அந்த திருஷ்டியில் அவன் சொல்கிறான். இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது, ரிலேட்டிவ் தியரி, ரிலேட்டிவ் ரியாலிட்டி, அப்சல்யூட் ரியாலிட்டி. இந்த அப்சல்யூட் ரியாலிட்டின்றது அத்வைதம், ரிலேட்டிவ் ரியாலிட்டின்றது விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயந்தான் ஏகதேசி மதம். அதனால் ஏகதேசி மதத்தை சார்ந்தவங்க தான் பின்னாடி விசிஷ்டாத்வைதமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு புரிஞ்ச பாஷையில் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சகுண பிரம்மம், ரெண்டாவது ஸ்டெப் இறுதி ஸ்டெப் நிர்குண பிரம்மம். இப்போ சகுண பிரம்மத்தை சொல்கிறது, நிர்குண பிரம்மத்தை சொல்கிறது. இப்போ சகுண பிரம்மம் எதுக்கு அப்படின்னா வியாபாரிகத்துக்காக, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஈஸ்வரா அங்கே இருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற இடத்துல, விவகாரம் பண்ணுற இடத்துல, அந்த இடத்துல ஈஸ்வரா இல்லாமல் அகங்காரத்தோடு பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பிராதிபாசிகம். பிராதிபாசிகம்னா என்ன, பிழை அப்படின்னு அர்த்தம். இப்போ பிழை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ விவகாரிகத்துக்கு வரணும். அப்போ பிழைன்னா என்ன, விவகாரிகம்னா என்ன அப்படின்னா அகம் கர்த்திரு அகங்காரகா, கர்த்தா இல்லாமல் கர்மா கிடையாது. ஆனால் இந்த கர்த்திரு இருக்கா இல்லையா, அந்த கர்த்திருவை உடனே நீக்க முடியாது. அகர்த்தா அபோக்தா ஆத்மா. ஆத்மாவோட இன்னொரு டெஃபினேஷன் என்ன, அகர்த்தா அபோக்தா ஆத்மா. ஆனால் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அந்த கர்த்தா இருந்தாகணும். கர்த்தா இருந்தால் அகங்காரம் ஆகிடும். அப்போ பிட்வீன் அகங்காரத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அகங்காரத்துடைய வீரியத்தை குறைக்கிறதுக்காக அங்கே ஈஸ்வரா நிமித்தமாக பண்ணுது. சப்போஸ் ஈஸ்வராவை அங்கே கொண்டு வந்துட்டோம்னா அகங்காரம் டம்மி ஆகிடும். அதுக்கு பேர் விவகாரிக சத்தியம். ஈஸ்வரவை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அல்டிமேட்டிவாக இருக்கிறதுக்கு பேர் அது பாரமார்த்திகம். இப்போ நம்ம என்ன கோல் ஜிபிஎஸ் வச்சுக்கிறோம்னா எண்டு பாரமார்த்திக லட்சியத்துக்காக போகணும். ஆனால் எடுத்தோடனே பாரமார்த்திக லட்சியத்துக்கு போக முடியாது. நம்மளை தனியாக விட்டுட்டோம்னா பிராதிபாசிகத்துக்கு போயிடுவோம், அகங்காரத்தில் பண்ணுவோம், கர்த்தா போக்தாவா. அப்போ அந்த இடத்துல ஈஸ்வரனை கொண்டு வரணும், சகுண பிரம்மத்தை கொண்டு வரணும். அப்போது விசிஷ்டாத்வைதம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் எதுக்கு, அத்வைதத்துக்கு. இது நிறைய ஆச்சாரியர்கள் மிஸ்டேக் பண்ணுறது. எடுத்தோடனே அத்வைதத்துக்கு போயிடுவாங்களா, கொஞ்சம் நெஞ்ச கும்பிட்ட சாமியை விட்டுடுவாங்களா, அப்போது ஹைட் ஆஃப் ஈகோக்கு போயிடுவாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள். அப்போது இங்கே என்ன படிக்கிறாரு சூத்திரக்காரர், ஏகதேசி மதத்தினுடைய விஷயத்தெல்லாம் சொல்லி அதில் இருந்து பாரமார்த்திகத்துக்கு கொண்டு போகிறார். முதல் 10 சூத்திரம்
விவகாரிக சத்தியம். கடைசி 4 சூத்திரம் வந்து பாரமார்த்திக சத்தியம். இந்த ஏகதேசிய மதத்திலேயே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, முதல்ல 2ஆக பிரிக்கிறோம். இந்த ஷரீரம், ஜீவா. ஜீவா எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், நித்யா. இங்கே வியாசாச்சாரி என்ன சொல்கிறாருன்னா, ஜீவான்றதை சொல்லி அந்த ஜீவாவோட லக்ஷணத்தை என்ன சொல்கிறாரு, நித்யா சைத்தன்ய ஸ்வரூபா சர்வகதா அப்படின்றத சொல்கிறார். இது வந்து இன்டைரக்ட் டீச்சிங். இன்டைரக்ட் டீச்சிங் மூலமா டைரக்டாக மகா வாக்கிய விசாரத்தில் நம்ம வரப்போகிறோம். புரியுதா? அதுக்கு இங்கேயே வந்து நித்யகா சர்வகதா எப்படி முடியும் அப்படி கேள்வி வருது. ஜீவா, அந்த ஜீவன் போயிடுத்து, உயிர் போயிடுத்து, ஜீவன் போயிட்டான் அப்படிலாம் நம்ம வழக்கமாக பேசுவோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏகதேசி போகிறது வந்து ஜீவா உயிர் போல, சரீரம்தான் பிறக்கிறது, சரீரம்தான் போகிறது. வள்ளுவர் அதை அழகாக சொல்கிறார், உறங்கி விழிப்பது போல் சாக்காடு. இப்போ அடிப்படை விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த சரீரம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது, சவிகாரம். ஆனால் நீ யாரு? நிர்விகாரம், மாறுதலற்றவன். புரியுதா? அப்போ இந்த ஆத்மா நிஷ்கலம். இது எப்படிப்பட்டது? நிஷ்கலம்னா பிளவுபடாது. பாடி வந்து பிளவுபட்டது, அதனால் அழியக்கூடியது. இது நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது சரீரம் வந்து போகக்கூடிய விஷயம். இந்த ஜீவா என்ன பண்ணுறான்னா, இந்த சரீரம் அழிஞ்ச பிறகு இதுக்கு ஒரு கீ கொடுத்துருக்கான். இவ்வளோ வருஷன்றதை ஒவ்வொருத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கு. அது யார் கொடுத்ததுன்னா, அது நம்மளுடைய கர்மத்திலேருந்து எடுத்து கர்ம பல தாதா ஈஸ்வரன் கொடுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வச்சுருக்கான். அந்த அளவு முடிஞ்ச உடனே சில சமயம் டாக்டர் பிழைக்க வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. ஒரு குத்து குத்துவார், குத்துன உடனே அந்த ஆள் பிழைச்சிடுவாங்க. பா கைராசிக்கார். அவருக்கு சப்போஸ் நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோ, அவர் குத்தும் போது இவர் உயிர் போயிடுச்சுன்னா குத்தியே கொண்டு விட்டான், சாகடிச்சுட்டான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லுவான். யாராலையும் சாகடிக்க முடியாது, யாராலையும் பழைக்க வைக்க முடியாது. இது ஒரு உண்மை. புரியுதா? ஆனால் சில விவரம் தெரிஞ்ச டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி நல்லா கும்பிட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அறிவு. புரியுதா? நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணேன். இந்த உடம்பு சரீரம் வந்து உயிர் வந்து பிராரப்தத்தில் இருக்கா இல்லையா பார்த்துருவோம். ஓடுற ஆற்றுல குறுக்க வண்டியை விட்டேன். சப்போஸ் அது அறிவு கட்டத்தனமான செயல், நீ பண்ணாத, நான் தான் பண்ணி சொல்லிட்டேன்னு, அப்புறம் நீ பண்ணக்கூடாது. அது மேலேருந்து கீழே தண்ணி வருது. பூண்டி ஏரி இப்போ அந்த பக்கம் திருவள்ளூர் பக்கத்தில். அதுவும் அந்த பைக் வந்து செகண்ட் ஹேண்டு பைக்கு. செகண்ட் ஹேண்ட் இல்லை, அது எத்தனை ஆண்டோ நம்ம வாங்கின முதல் பைக்கு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினது சேத்தக்கு. அதை ட்ரன்னு பிடிச்சி கரை ஏறினோடனே ஆஃப் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்தோடனே ஆஃப் ஆகிடுச்சு. மறுநாள் தினத்தந்தி பேப்பரில் ஒரு கூட்ஸ் வண்டி அடிச்சுட்டு போகிறது இந்த ஆற்றுல. புரியுறதா? அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன? பிராரத்தெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் வந்து கோவிட்டில் சாகலை. ஏன்? பிரம்மசூத்திரம் கேட்கறதுக்காக. புரியுறது? இல்லைன்னா உன்னை அப்பவே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு சாமி. உன்னை ஏன் விட்டாரு? பிரம்மசூத்திரத்துக்கு அடுத்த வாரம் குரு பூர்ணிமா.
அதுக்கு வரணுன்றதுக்காக. அதுக்கு அடுத்த வாரம் 27 சிதம்பரத்துக்கு வரணும். எதுக்கு? உனக்கு உயிர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் பிரம்மசூத்திரத்தை முடிக்கிறதுக்காக. அது நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? நல்லா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு நாள் செத்து போகிறதுக்காக இல்லை. அதனால் பர்பஸ் ஆஃப் லைஃப், என்ன பர்பஸ் இருக்குது இந்த ஜென்மம், புரியுதா? அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மம் போனால் இனி வருமோ, இதுவும் முடிவினை தருமோ, இந்த சொந்த பந்தம் எல்லாம் கூட வருமோ பாடுறல்ல. அந்த வரியை பாடும்போது மாத்திரம் எல்லாரும் இப்படி உணர்ச்சிகரமாக கேட்பான், கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு. புரியுதா? அதனால் அப்போ என்ன நினைக்கிறான்? நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறான். அட மண்டு பையில, நீ சாக மாட்ட. ஜீவா சாகிறதில்லை, சரீரம் நாசமாகும். புரியுதா? தக்கியத்தை இது தேகம். தேகம் ஒரு நாள் தக்கிய எரிச்சுக்குவான். புரியுதா? நான் ஒரு இடத்துக்கு போனேன். நான் இந்த இடத்துக்கு, இந்த மின்சார அந்த இடத்துக்கு போனேன். என்ன சார் வந்தீங்க அப்படின்னா, இல்லை நாளைக்கு இங்கே வர போகிறேன்னு முன்னாடி அட்வான்ஸாக பார்த்து ஒரு ஐடியா. புரியல? சடச திப்புன்னு போயிடக்கூடாது. முன்ன பின்ன தெரியாமல் என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான், அவ்வளோ பெரிய உருவத்தை எரித்து பானையில் கொடுத்துட்றான். அவ்வளோதானா அது? இது நீ புரிஞ்சுக்கணும். இந்த இந்த பிரம்மசூத்திரத்தை, இந்த 10 சூத்திரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, சரீரம் அழியும், ஜீவா அழிய மாட்டான். அப்போ இந்த ஏகத்தை என்ன சொல்கிறான்னா, அதனுடைய நித்தியகா பார்த்தோம், அப்புறம் சைத்தன்ய ஸ்வரூபம் பார்த்துட்டோம். இப்போ பரிமாணம், அளவு உடையது அப்படின்றான். எவ்வளோ குட்டி அளவு உடையது. ஒரு நுனியை எடுத்து, மயிரோட நுனியை எடுத்து, அந்த நுனியை பீஸாக கட் பண்ணினா 100 பீஸில், அதில் ஒரு பீஸை 100ஆக கட் பண்ணினா, அதில் 10,000ல் ஒருமை. அவ்வளோ குட்டி இந்த ஜீவா. அணு பரிமாணம், மத்திய பரிமாணம் இருக்கு, அது ஒத்துக்கலாம. விபு பரிமாணம் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கிறது அப்படின்னு, அதை அவன் ஒத்துக்கிறது இல்லை. அத்வைத்தி என்ன சொல்கிறான், நீ சர்வகதகா, சர்வவியாபி, நீ எங்கும் இருக்கிறவன், யூ ஆர் இன்ஃபினிட் அப்படின்னு அத்வைத சொல்கிறான். இது அத்வைதை தவிர வேறு யாரும் ஏற்றுக்கிறதே இல்லைங்க. புரியுதா? இப்படி நீ அழியாதவன், ஆத்மஸ்வரூபம். அதில் ஏகதேசிய மதத்தை சார்ந்தவன் என்ன சொல்கிறான், ரொம்ப குட்டியாக இருக்கும், சூக்ஷ்மத்திலேயும் சூக்ஷ்மமாக இருக்குது. அடுத்து என்ன கேள்வி கேட்குன்னா, ஹிருதயத்தில் இருக்குது, ஹிருதயத்துக்குள்ளே இருக்குது, ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம், அதனுடைய இதுவை பாடி முழுக்க எப்படி சென்சியஸாக கொடுக்கறது, உணர்வு எப்படி கொடுக்கறது, அது எப்படின்னா சந்தனம் இட்டால் அது எப்படி இப்போ பாடி முழுக்க அந்த சில்னஸ் கொடுக்குறதோ. இப்போ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரியாக தூக்கம் வரலைன்னா, இந்த உள்ளங்கையில் தேங்காய் எண்ணெய் தடவி, உள்ளங்காலில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். அப்பவும் தூக்கம் வரலைன்னா விளக்கெண்ணெய் இருக்குது, அதை உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் தடவிட்டு படுத்துக்கணும். அப்போ பாடி முழுக்க சில்னஸ் ஆகிடும். புரியுதா? பாடி ஹீட்டு, பாடி காருங்க இருக்காங்க இல்லையா, பாடி. அப்போது நான் உடம்பு முழுக்க அப்ளை பண்ணல, ஒரு இடத்துல தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ புரியுறதா? அந்த மாதிரி இந்த நலங்கள்லாம் இடுவாங்க போது இந்த தலையில் தான் வைப்பாங்க எண்ணெய். பார்த்தீங்களா நீங்கள், எல்லோரும் தலையில் வைப்பாங்க அந்த குழந்தைக்கு, பொன் குழந்தைக்கு. பார்த்துருக்கீங்க? நான் பார்க்கக்கூடாது, நான் சொல்கிறேன்,
நீங்கள் பார்க்கணும். அதில் அந்த நேரத்தில் எங்கேயாவது போய் சாப்பிட்றதுக்கு போயிடக்கூடாது. இப்போ அது என்ன பண்ணும், பாடியை கூல் பண்ணும். தடவுறது இங்கே தான், பாடி ஃபுல்லாக கூல் பண்ணும். காலையில் விடிய காலம்புற சூரியன் வரத்துக்கு முன்னாடி குளிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா, ஜில் தண்ணியில் குளிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா எங்கே விட்டுக்கணும், தலையில் விட்டுக்கணும். தலையில் விட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாடியில் தண்ணி போகும், ஃபுல்லாக அந்த பாடியில் இறங்குறது தெரியும், சூடு கீழே இறங்குறது. இதெல்லாம் அதுதான் இவனும் சொல்கிறான், சந்தனவத்து. அது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற ஆத்மா, குட்டியாக இருக்கிற ஆத்மா பாடி முழுக்க பிரகாசத்தை கொடுக்கறது அப்படின்னு 24வது சூத்திரம் சொல்லுது. 25வது சூத்திரம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறார் இந்த ஏகதசி. குணாத்வா லோகவத். அடிப்படையில் சரீரம் எனர்ட், ஜடவஸ்து, சைத்தன்யத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஆர்குமெண்ட் என்னென்னா, ஜீவாத்மா அணுபரிமாணமாக இருந்தாலும், அதாவது அல்ப ஆசிரியமாக இருந்தாலும், ஆசிரியம்னா இருப்பிடம், அல்ப ஆசிரியம், அது சின்னதாக இருந்தாலும் கூட அதுக்கு வியாபி காரியம் இருக்கிறது. அது வியாபி காரியம்னா எல்லா இடத்திலும் வியாபித்து அது ஒர்க் பண்ணுறது அப்படி. இதுதான் முக்கியம். அப்போது ஜீவாத்மா இருப்பதுனால, இந்த உள்ளுக்குள்ள ஜீவாத்மா ஜீவா இருக்கிறதுனால பாடி எப்படி இருக்கிறது, லைவாக இருக்கிறது. இவர் லைவ் பாடி என்ன, உள்ள ஜீவன் இருக்கு, இன்ஜின் இருக்கு, இன்ஜின் ஓடின்னு இருக்கு அப்படி. இந்த துவைத்தம், விசிஷ்டா துவைத்தம், ஏகதேசி இதெல்லாம் ஒரே ஜாதி. ஜீவாத்மா அல்பம், பரமாத்மா விபூத்துவம். பரமாத்மா இன்ஃபினிட்டு, நீ அல்ப பயன். இதுதான் நியாயமாக கூட இருக்கு. நான் வேதாந்தி என்ன சொல்கிறான், நோனோ ரெண்டுமே ஒன்று தான். ஜீவாத்மா ஒன்று தான், பரமாத்மாவும் ஒன்று தான். ஏன்னா பரமாத்மா நித்யகா, சைத்தன்ய ஸ்வரூபகா, சர்வகதகா. இது எல்லாரும் ஒத்துக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கணும். யாரெல்லாம் இதை ஒத்துக்கிறாங்களோ நான் ஆஸ்திகர்கள் ஏற்றுக்க முடியும். ஆனால் ஜீவாத்மாவும் நித்யகா, சைத்தன்ய ஸ்வரூபகா, சர்வகதகா. தேர்ஃபோர் ரெண்டுமே ஒன்று தான் அப்படி சொல்கிறது. அப்போ ஆத்மா ஏவ அஸ்தி, கான்ஷியஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். ஆத்மா ஏவ அஸ்தி. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது எது, கான்ஷியஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். நமக்கு எப்படி இருக்கு அனுபவம், கான்ஷியஸ் தான் தெரியல, மீதெல்லாம் தெரியுது. மாலை இருக்குது, கடிகாரம் இருக்குது, மைக் இருக்கிறது, போட்டோ இருக்குது, எல்லாம். ஆத்மா இருக்கா உனக்கு, பார்த்தியா? அதை பார்க்க முடியுமா? ஆத்மாவை பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? தொட முடியுமா? அசப்தம், அஸ்பரிஷம், அரூபம், அகந்தம், ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆத்மா. அதுதான் நான், அதுதான் இன்ஃபினிட்டு. பேசிக்கலி அதுக்கு தலைவலி வராது. ஆத்மாவுக்கு தலைவலி கிடையாது. தலைவலி யாருக்கு வரும்? இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்து கேட்டால் தலைவலி வரும். சரீரத்துக்கு தான் வரும். புரியுதா? எனக்கு தலைவலின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் மாற்றி எப்படி சொல்லணும், என்னுடைய தலைக்கு வலி. அது கூட என்னுடைய சரீரத்துக்கு வலின்னு சொல்லக்கூடாது, தலைவலின்னு சொல்லக்கூடாது. மொத்த பாடிக்கு தலைவலின்னு சொல்லக்கூடாது. ஒரு பார்ட்டில் தலைவலி, நீ மொத்தமாக வலின்ற நீ
சொல்கிறதெல்லாம் பொய். ஸ்டாலினே பரவாயில்ல போல இருக்கு. அதாவது அப்போது ஆத்மாவினுடைய பரிமாணம் அளவு எப்படிப்பட்டது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்குது. இந்த பிரம்மசூத்திர விசாரமே எதுக்குன்னா ஆத்மா பற்றி சொல்லி ஆக வேண்டியிருக்கு, அதனுடைய அளவை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அகம், அகம் என்ற சப்தம் ஆத்மா. அகம்னு புரியலையே அப்படின்னா அகம்னா என்னது? நான், ஐ, புரியுதா? நான், அதுக்கு பேர் அகம் சம்ஸ்கிருதத்தில். அதனுடைய பொருள் ஆத்மா, கான்ஷியஸ், புரியுதா? அப்போது இந்த அகம் என்ற சப்தத்தை ஜீவாத்மா எல்லைக்குள்ளே நிறுத்த போகிறோமா அல்லது பரமாத்மாவாக புரிஞ்சுக்க போகிறோமா? லிமிட்டட் ஆத்மாவாக புரிஞ்சுக்க போகிறோமா, லிமிட்லெஸ் ஆத்மாவாக புரிஞ்சுக்க போகிறோமா? அது சேலஞ்ச். இப்போ அகம் என்ற சொல்லில் லிமிட்டடாக புரிஞ்சுட்டேன்னா அத்தியாசம். அகம் லிமிட்லெஸ் பிரம்மன் அப்படி புரிஞ்சுட்டா பாரமார்த்திகம். ஓகே. இப்போ சரீரத்தினுடைய உணர்வு சென்சியஸு ஜீவாத்மனுடையது. அவிரோதகா. அவிரோதகான்னா என்ன அர்த்தம்? முரண்பாடு இல்லை, அதில் கான்ட்ரடிக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு முதல் திருஷ்டாந்தம் உதாகரணம் கொடுத்தது சந்தனவத்து 23. 24 என்ன பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி சாத்தியம் என்பதை பார்த்தோம். 25வது சூத்திரத்தில் இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். லோகவத்து அல்ப ஆசிரியா அண்ட் வியாபி காரியம். இந்த ரெண்டு சொல்லு புரியணும். அல்பாசிரியனா இது அல்பமாக இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் அது எல்லா இடத்துலையும் வியாபித்து காரியமாக இருக்கிறது. அப்போது கர்த்தா அல்பகா காரியம் வியாபிகி. கர்த்தா அண்ட் கிரியா திருஷ்டாந்தம் சந்தனவத். இது புரியுறதுல? கர்த்தா கிரியா, அது கர்த்தா அல்பமாக இருக்கிறது, இந்த காரியம் எப்படி இருக்கிறது? சர்வ வியாபியாக இருக்கு. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாரு 25ல்? சப்ஸ்டன்ட் அண்டு ப்ராப்பர்ட்டி. சப்ஸ்டன்ட் அண்டு ப்ராப்பர்ட்டி, இருப்பு அண்டு குணா. ஓகே. இதை பற்றின விஷயத்தை சர்ச்சா பண்ண போகிறோம். அதாவது பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு. திருஷ்டாந்தம் தீபம். தீபம்னா லைட்டு, புரியுதா? தீபம். ஓகே. ஸோ இப்போ இந்த லைட் இருக்குது, இந்த லைட் இருக்குது, இது என்ன பண்ணுறது? பிரகாசப்படுத்துறது. ஆனால் அல்பம், அல்ப ஆசிரியாக அந்த இடத்துல தான் இருக்கிறது. ஆனால் என்ன முழுக்க தெரியுது இல்லை? ஓகே, ஸ்டேஜி தெரியுது. ஓகே. இப்போ இந்த பில்டிங்கை இன்னொரு 2 மடங்கு இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் கொஞ்சம் போகலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சுங்க, அங்கேயும் லைட்டு போகும். அப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் பிரகாசம் போகும், கண்ட்ராக்ட் பண்ணினாலும் பிரகாசம் போகும். அப்போ அதுலேருந்து என்ன சொல்கிறோம்? பிரகாசம்ன்றது எக்ஸ்பேன்ஷன், கண்ட்ராக்ட். ஆத்மா அல்ப ஆசிரியா, யுவர் கான்ஷியஸ் இருக்குல்ல, அது வந்து போகக்கூடியது, சுருங்கக்கூடியது, பெருசாக்கக்கூடியது. ஏன்னா அது குணம். அப்படி யார் சொல்கிறா? ஏகதேசி மதத்துக்காரர் சொல்கிறான். ஓகே. அப்போ அல்ப ஆசிரியா வியாபி குண சம்பவதி. வியாபி குண சம்பவதி, அதாவது தீபம், தீபஸ்ய பிரபா. பிரபான்னா என்ன அர்த்தம்? பிரகாசம், பிரபா அப்படின்னு. ஓகே. அப்போ இருப்பு உள்ளது, அதனுடைய குணம் எப்படி இருக்கிறது? வியாபித்து இருக்கிறது. இப்போ ஜீவாத்மா எப்படி இருக்கிறதுனா அணு, அது தீபமாக இருக்கு. அதனுடைய பாடி முழுக்க லைவாக இருக்கிறது காரணம் என்ன? பிரபா. தீபத்தினுடைய பிரபா மாதிரி பாடியை முழுக்க சென்சியஸ் ஆக்கிறது. ஓகே. இங்கே கிள்ளி இல்லைன்னா
சென்சியஸ். இப்போ நாங்கள் இப்போ வந்து வடை சாப்பிட்டோம், டமால்னு வாய்க்குள்ள போட்டோம். புரியுதா? போட்ட வடை எப்படி இருந்தது? அந்த இது பூனை கதை சொன்னல, என்னை சுற்றி பார்க்குறான், நான் கண்டுபிடிச்சிடல சூடு இருக்கிறத. அது ஒரு நேக்கை சாப்பிட்ணும் சூடாக போய் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அது மோலாம் தெரிஞ்சு கொடுத்துரும். அவன் என் பக்கத்தில் இருந்து அவ்வளோதான் அவுட்டு. ஐயோ மானம் போயிடும். அதனால இருந்து முதல்ல கையில் தொட்டு பார்க்கணும், அதை புரியுதா எவ்வளோ சூடு தாங்கும் அப்படின்னு. டபக்குன்னு எடுத்து வாயில போட்டு. அப்புறம் ரெண்டாவது வடையை வந்து டக்குன்னு போடக்கூடாது, ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல. ரெண்டாவது வடையை கொஞ்சம் நேக்காக பேசிகிட்டே நிறுத்தி அப்புறம் சாப்பிடணும். இது கூட லைவாக உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. இதை விட என்ன வேணும்? ஒரு இடத்துல அவதிப்படுறல்ல, அப்போ அவதிப்படும்போது அடுத்த இடத்துல வரும்போது கேர்ஃபுல்லாக போகணுன்னு அர்த்தம். சிம்பிள் லைஃபு. அதுதான் ஒரே மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். வேறு தப்பு பண்ண. இப்போ பிரபான்றது வெளிச்சம், அது எல்லா இடத்துலையும் வாங்க. தீபஸ்ய பிரபா, தீபஸ்ய பிரபா. இப்போ தீபம் அல்ப ஆசிரியா, பிரபா வந்து வியாபி காரியம் குணகா. அதுபோல் ஜீவாத்மா அணு ஆசிரியா, சென்சியஸ் எப்படிப்பட்டது? வியாபி காரியம், சரீரத்தில் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறது. அடுத்தது தீப திருஷ்டாந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஹால் எவ்வளோ பெருசாகிறதோ எக்ஸ்டன் ஆகும். ஹால் கண்ட்ராக்ட் ஆகுதுன்னா அது பிரகாசமும் கண்ட்ராக்ட் ஆகும். அப்போ அதுலேருந்து என்னென்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கண்ட்ராக்ட் இருக்க, அதுபோல் ஜீவாத்மாவோட சைத்தன்யம் கூட அல்ப ஆசிரியா இருந்தாலும் குழந்தையாக இருக்கும்போது அதனுடைய பிரகாசம் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து யவ்வனம் ஆகிறோம், அப்புறம் குண்டாகிறோம். அந்த குண்டாகிறோன்னா அந்த அல்பாசிரிய அந்த அளவுக்கு தான் இருந்ததுன்னா அப்புறம் குண்டாக இருக்கிற சரீரத்துக்கு போகாமல் போயிடுமே, எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ப்ராப்பர்ட்டி சென்சியஸ் உணர்வு, ப்ராப்பர்ட்டி சென்சியஸ் உணர்வு மாறிண்டே இருக்கிறது. இப்படிதான் ஏஜுக்கு தகுந்தப்பல மாறிண்டே இருக்கு. ஓகே, இது ஏகதேசி கருத்து. அது அத்வைதி ஏற்றுக்கொள்வதில்லை. சைத்தன்யம் மாறாதது. இப்படிதான். அப்போது அத்வைதத்தில் மாத்திரம்தான் துவைத்து கிடையாது, மீது எல்லாருமே துவைத்தம். புரியுதா? ஒன்று இருக்கும், இன்னொன்று இருக்காது. இனி வந்து நம்ம சூத்திரத்துக்குள்ளே போகணும். புரியுதா? இப்போ சூத்திரத்துக்குள்ளே போகும்போது நம்ம வந்து குணாத்வா லோகவத்து, எப்படி சந்தனவத்து போல மாதிரி இன்னொரு திருஷ்டாந்தம் குணாத். ஜீவாத்மா அணுபரிமாணம் அல்ப ஆசிரியா சப்ஸ்டன்ட்டு, ஆனால் அதனுடைய ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்ஷன், பிரபா பிரகாசம், வெளிச்சம் வியாபித்துள்ளது. ஜீவாத்மா சைத்தன்யத்தினுடைய சரீரத்தினுடைய டிப் ஆஃப் த ஃபிங்கர், இந்த நுனி வரைக்கும் நமக்கு சென்சியஸ் இருக்குது. புரியுதா? அதனால் ஏகதேசி அல்லது விசிஷ்டாத்வைத்தம் ஜீவாத்மா ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைத்தன்யம் அப்படின்னு அவனுடைய கன்க்ளூஷன். இதுக்கு பேர் டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால் தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம். ஓகே, அல்லது குணபூத ஞானம். குணானா ப்ராப்பர்ட்டி. புரியுதா? அப்போ இதுக்கு பிரமாணம் இருக்காவோ? ஏகதேசி நீ பாட்டு சொல்லிட்டு இருக்கிய, இதுக்கு அத்தாரிட்டி சுருதி வாக்கியம் ஏதாவது இருக்கா? உபனிஷத்து வாக்கியம் இருக்கா? எனக்கும் இருக்கு. ஹிருத்தேஷ ஆத்மா, பல தடவை நாமும் சொல்லியிருக்கோம். ஹிருத்தேஷ ஆத்மா, ஹிருதயத்தில் ஆத்மா இருக்கிறது. வியாபி குணாத் இத்தியர்த்தா. ஓகே, லோகவத்.
அப்போது அதாவது வேர்ல்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க லோகவத்து ஆத்மாவின் ப்ராப்பர்ட்டி குணத்தினால லோகம் முழுக்க பரவி கிடக்கிறது. சூரியன் ஒன்று தான் எங்கேயோ இருக்கான், ஆனால் லோகம் முழுக்க வெளிச்சம் பரவி கிடக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. அப்போ ஆதித்யா எங்கே இருக்கான்? மாம்பழத்தில் இருக்கான்னு சொல்லக்கூடாது. ஆதித்யா எங்கே இருக்கான்? 9 கோடி மைல் தொலைவில் இருக்கான் ஆதித்யா. அப்படிதான். இப்போ L1 பைடெக் உங்களுக்கு தெரியும். ஏன் L1 பைடெக் வச்சேன்னு இப்போ அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப தூரம் இருக்க. இப்போ 9 கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது, ஆனால் அதனுடைய பிரகாசம் எங்கே இருக்கு? எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கு. புரியுறதா? இப்போ தஸ்மாத் ஜீவகா அணுகு, அப்படி அவனுடைய கன்க்ளூஷன். இப்போ சூத்திரம் 26. அடுத்த சூத்திரம் வெதிரேக கந்தவத். வெதிரேக கந்தவத் அவன் என்ன சொல்கிறான்? ஏகதேசி பூர்வபக்ஷி. யாருக்கு பூர்வபக்ஷி? ஏகதேசிக்கு பூர்வபக்ஷி. இங்கே பாரு, அப்ஜெக்ஷன் ஆனர். ஏகதேசி உன் வாதமே சரியில்லை. சப்ஸ்டன்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை தனித்தனியாக பிரிக்க முடியாது. சப்ஸ்டன்ட்டையும் ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. இப்போ இது என்ன கலர் பை? ஆரஞ்சு இல்லையா? இந்த துணியும் ஆரஞ்சையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இது சப்ஸ்டன்ட் துணி, அதனுடைய ப்ராப்பர்ட்டி குணம் என்ன? ஆரஞ்சு கலர். புரியுதா? ஓகே. இப்போ ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது, தனித்தனியாக பிரிக்க முடியாது. எதில் சொல்கிறோம்? தர்க்க சாஸ்திரத்தில். தர்க்க சாஸ்திரத்தில் திரவியத்தையும் குணத்தையும் பிரிக்க முடியாது. அவங்க கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. திரவிய குணயோகோ சமவாய சம்பந்தகா. திரவிய குணயோகோ சமவாய சம்பந்தகா. குணா குணியோகோ சமவாய சம்பந்தகா. குண குணியோகோ சம்பந்தவாய சம்பந்தகா. அப்போ சப்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அப்படி தர்க்க சாஸ்திரத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்ம அனுபவத்தில் அப்படி தான் இருக்குது. சப்போஸ் நீ ஒரு சில்க் ஹவுஸ் போய் நீ ஒரே ஒரு அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டேன்னா வாஷிங் மிஷினில் கலர் தனியாக வந்துடும், துணி தனியாக வந்துடும், வரும். அப்படி கூட இருக்கு. சாயம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அது சாயம் போனால் பரவாயில்ல, இன்னொரு துணியில் சாயம் ஒட்டிக்கும். துஷ்டன்னு அர்த்தம். அப்போ துணியும் அந்த ஆரஞ்சு நிறத்தையும் பிரிக்க முடியாது. ரூல் அது. புரியுதா? இப்போ ப்ராப்பர்ட்டி எப்பொழுதுமே ப்ராப்பர்ட்டி நல்லா புரிஞ்சுக்கோ. குணம் எப்பொழுதுமே இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதை தனியாக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ இந்த குணம் ப்ராப்பர்ட்டி டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். டிபெண்டன்ட் சார்ந்து இருக்கு, திரவியத்தை சார்ந்து இருக்கிறது. புரியுறது? இப்போ திரவியத்தை சார்ந்து உள்ளது ப்ராப்பர்ட்டி. ஓகே. அப்போ ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஆக்ஷனோ எதுவாக இருந்தாலும் சார்ந்து இருக்கணும், டிபெண்டன்ட் தான் இருக்கணும். நீ கர்மம் செய்கிறதா இருந்தால் டிபெண்டன்ட் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ்ஸு ட்ரேடில் இருக்கவங்க குறிப்பாக புரிஞ்சுக்கோங்க. கர்மம் பண்ணிங்கன்னா அது என்ன? டிபெண்ட். குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கோங்க, கர்மத்தில் இருந்தீங்கன்னா அது என்னது? டிபெண்ட். எப்போ சார்ந்து இருக்கீங்களோ அந்த சார்ந்து இருக்கிற பொருளை அதையே கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
புரியுது? சாமானிய விஷயம். அப்போ நாங்கள் ஒரு 20 வருஷம் குப்பை கொட்டினோம் வேதவியாச சத்சங்கால். அவனுடைய நாய் தொலைஞ்சு போனால் கூட நம்மளை தான் திட்டுவான். நாயெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா நம்ம அங்கே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போதைக்கு வேறு கிளாஸ் ரூம் போக முடியாது. புரியுறதா? அப்போ அவன் சொல்கிறது, நான் கிளாஸ் நடத்திட்டு வருவேன், அவர் எனக்கு ஒரு கிளாஸ் நடத்துவார். பொறுமையாக கேங்க, அப்படிங்களா ஜி, அப்படியே பண்ணிடலாம் ஜி அப்படின்னு. என் கூட வர பையனுக்கு கோபமாக வரும். கோபப்படக்கூடாதுப்பா, நாளைக்கு கிளாஸ் ரூமுக்கு வரணும். அப்போ இது பேசிக் விஷயம், ஃபண்டமெண்டல் விஷயம். என்ன எப்படி ஜி அவன் கேட்கலாம்? அப்போ வேலையை விட்டுட்டு வந்துடு. வேலையை விட்டால் பணம் தர மாட்டானு. அப்போ பணம் வேணும்னா வேலைக்கு போ. நீ ஒன்று இந்த பக்கம் வாங்கிட்டு அந்த பக்கம் வாங்க. என்ன திட்டுறான் எப்போ பார்த்தாலும்? திட்டுறதான் செய்வான், பணம் கொடுக்குறான்ல. திட்டுறது ஒரு பெரிய விஷயமா? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கணும், முதலாளி கிட்ட திட்டு வாங்கிக்கணும். பக்கத்தில் ஆட்டோவில் ஏறி உட்காந்து அவன் திட்டுவான். நீ எல்லா திட்டத்துக்கும் நீ ரியாக்ஷன் பண்ணினா லைஃபே பிரச்சனையாயிடும். சும்மனே இருக்கணும். அந்த ரெட்டியார் மாதிரி, திண்டியோட ரெட்டியார், அந்த டிரைவரு, அவன் முதலாளி இப்படி திட்டுறான், நீ பாட்டு அப்படியே இருக்க. 20 வருஷமாக அப்படி தான் திட்டின்னு இருக்கு. நான் அவங்க பாவம் ஏதோ ப்ராப்ளம் திட்டுறாங்க. எப்படி? ஆடா பாவி, நீ தான்டா வேதாந்தி. புரியுதா? நீ சும்மாவே ஒரு ஆள் திட்டி கூட இருக்க மாட்டான், திட்டின மாதிரி நடிச்சுட்டு கஷ்டப்படுவான், கோச்சிப்பான். அப்புறம் நான் அவனுக்கு கூப்பிட்றது, டேய் நான் திட்டலடா, உண்மையை சொன்னேன், திட்டுறதுனா இப்போ பாரு திட்டுறேன் பாரு நான் அப்படி சொல்லி. திட்டுறது வேற, கோச்சிக்கிறது வேற. அப்போ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஆக்ஷனோ இருந்தால் அது சார்ந்து தான் இருக்கணும், கர்மத்தில் சார்ந்து தான் இருக்கணும். புரியுதா? அப்போது இந்த இது நீ புரிஞ்சுட்டேன்னா இதில் ஒரு மயக்கம் இருக்குது, கன்ஃபியூஸ் இருக்குது, டெல்யூஷன் இருக்குது, இண்டிவிஜுவல் இருக்குது, இண்டிபெண்ட் இருக்குது. இண்டிவிஜுவாலிட்டி தான் ப்ராப்ளம். இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த ரெட்டியார்கிட்ட வேலை பண்ணினான்ல கார் டிரைவரு, அவன் இண்டிபெண்ட்டாக இருக்கான், இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. புரியுதா? இண்டிவிஜுவாலிட்டி தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. புரியுதா? இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அவனுக்கு திட்டுறதுக்கு உரிமை இருந்ததுன்னா நீ அந்த திட்டு வாங்கிக்காமல் இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல. எப்படி? இப்படி வாயை திறக்கக்கூடாது, காதில் மட்டும் கேட்டுக்கணும். சரிங்க அப்படின்னு கேட்டுக்கணும்னா காதை அடைச்சிக்கணும், இப்படி அடைச்சக்கூடாது, கேட்காம இருக்கணும். அமெரிக்கன் மாதிரி இப்படி இப்படி பண்ணும். 2 தடவை இப்படி பண்ணிப்பாரு, கிட்டக்கே வரமாட்டான். புரியுதா? நீயும் எதிர்த்து பேசுவ, நீ அந்த பக்கம் வீறு கொண்ட மாதிரி அப்படிலாம் போகிறோம். அடங்கினது அடங்கு. புரியுதா? 40 வயசு ஆக போகிறது இனிமேல். இனிமேல் கம்முன்னு இருக்கணும். அப்போ ஞானத்தில் இண்டிபெண்ட்டு, கர்மத்தில் டிபெண்ட். நீ கர்மத்தில் இருக்கியா இல்லை ஞானத்தில் இருக்கியா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அப்போ டிபெண்ட்னா அடிமையாக இருக்க சொல்கிறீங்களா? இல்லை, அடிமையாக இருக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்ரி வேர்டு இம்பார்ட்டன்ட். அப்போது எனி ப்ராப்பர்ட்டி பரதந்திரம், எனி ப்ராப்பர்ட்டி பரதந்திரம். புரியுதா? அதனால் தர்க்க சாஸ்திரத்தில் என்ன பிரிக்கிறாங்கன்னா, திரவியம், குண, கிரியா, சாமானிய, விசேஷ, சமவாய, அபாவ அப்படி பிரிக்கிறாங்க. அதில் திரவியம் மாத்திரம்தான் சப்ஸ்டன்ட்டு,
இந்த திரவியம் இருக்க அந்த சப்ஸ்டன்ட்டை 9 பிரிக்கிறான். அதில் திரவியம் மாத்திரம்தான் சுதந்திரம், மீது எல்லாம் பரதந்திரம், டிபெண்ட். அப்படிதான். அப்போ திரவியத்தை சப்ஸ்டன்ட் சார்ந்திருக்கும், திரவியத்தை மீதெல்லாம் சார்ந்திருக்கும். அப்போ ஆக்ஷன் இஸ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட், அதாவது ஆசிரியகா. ஆசிரியகனா இண்டிபெண்ட், இருக்க முடியாது. இது பூர்வபக்ஷவாதம். பூர்வபக்ஷி சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? முதல்ல பூர்வபக்ஷி சொல்கிறான் பாரு, ஆக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஆசிரியகா இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஏகதேசி விசிஷ்டாத்வைதத்தினுடைய பதில், ஏகதேசி பதில் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, சப்ஸ்டன்ட்டு தீபம், அதை விட பிரபான்றது பிரகாசம் அதிக அளவில் வியாபித்திருக்கும். சந்தனம் ஆசிரியகா, ஆனால் அது அதிக அளவில் வியாபித்திருக்கு, வியாபி காரியம் இருக்கு. அதுபோல் தர்க்க சாஸ்திர ரூல் படி இருக்க வேணும்னு எனக்கு அவசியம் இல்லை. யார் சொல்கிறா? நீ வேணா வச்சுக்கோ. ஏகதேசி சொல்கிறா, எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டான். தீப திரவியம் பிரபா குணா அல்ப வியாபி அதிக வியாபி. ஆதித்யா திரவியம் பிரகாசம் ப்ராப்பர்ட்டி குணா ரொம்ப பெருசாக இருக்கிறது. புரியுறதா? இப்போ அந்த பிரகாசம் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமருடைய நெத்தியில் வெளிச்சம் பட்டது. திரும்ப உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க அயோத்தியில். அது எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? நம்ம ஊரில் தான், தமிழ்நாட்டோடைய ஸ்பெஷல். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளே இருப்பார் சிவன், அது உள்ளே போய் வெளிச்சப்படும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோல் இருக்கும், அது பர்டிகுலர் டேயில் கிரகத்தினுடைய சுழற்சியில் அது வர மாதிரி பண்ணுது. அதுபோல் ஸ்ரீராம நவமி வரக்கூடிய காலத்தை கணித்து அந்த இடத்துல ராமருக்கு கரெக்டாக சூரிய வம்சத்தை காட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் பியூட்டி. அப்போ நம்மளுடைய ஆளுங்க சந்தனம் அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த சந்தனத்துடைய மனம் இருக்க பர்ஃப்யூம்ஸு எப்படி இருக்கும்? கமகமகமன்னு இருக்கும். நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஸ்ரீலங்காவுக்கு போன வீட்டில் எங்கே பார்த்தாலே ஒரே சந்தன வாசனையாக இருந்தது. கும்முன்னு இருக்கு, புரியுதா? கமகமகமன்னு. என்னடா அப்படி பார்த்தா அங்கே ஒரு சின்னது எரியுது. ஆனால் அந்த ஹால் முழுக்க, வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன்னு இருக்கு, புரியுதா? அந்த மாதிரி இருக்கு. இந்த இது இருக்குது, தசாங்கம்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் சின்ன சின்ன ஐட்டம் இருக்குது. அதை வாங்கி ஒரு ஓரத்தில் ஒரு இது கொடுப்பான். அதை வாங்கி வச்சுன்னா அது ஸ்மெல்லு நல்லா ரொம்ப லைஃப்பை ஒரு ஜாய் பண்ணு, புரியுது? அந்த மாதிரி இருக்கும். அப்போ தாஷ்டாந்தம் என்ன? ஆத்மா அணுபரிமாணம், ஆனால் உடல் முழுவதும் சென்சியஸாக இருக்கிறது அப்படி சொல்கிறான். அப்போ ஜீவாத்மா அணுபரிமாணம், பரமாத்மா விபு பரிமாணம். மத்திய பரிமாணம் என்னது? அனித்தியம். அது ரெண்டு பேருமே நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் ஜீவாத்மா பரமாத்மா அழியாதது. எப்படி? ஜீவாத்மா அழியாது, பரமாத்மா அழியாது. ஏகதேசியம் ஒத்துக்கிறான், அத்வைதம் ஒத்துக்கிறோம். எங்கே ஒத்துக்கிறோம் எங்கே ஏற்றுக்கலன்றது தெரியலாம். மத்திய பரிமாணம் அழிஞ்சிடும், அணு பரிமாணம் அழியாது, விபு பரிமாணம் அழியாது. சரி, இது ஏகதேசியோட வாதம். இப்போது சூத்திரம் 2:3:23 சந்தனவத்து நெற்றியில் அந்த சந்தனத்தை வச்சா உடம்பு முழுக்க குளிருது. அடுத்தது தீபம் சொன்னால் பிரபா எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அப்போ திரவியம் அணு குண வியாபி, வியாபி காரியம். 2:3:26 சிம்பிள் ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சந்தன திரவியம்
அதனுடைய வாசனை எப்படிப்பட்டது? வியாபகத்தன்மை உடையது. ஒரு இடத்துல வைப்போம் அந்த சந்தனத்தை, ஆனால் ரூம் முழுக்க இதுவாக இருக்கும். அதை தான் 26வது சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வெத்திரேக கந்தவத்து. வெத்திரேகனா நெக்ஸ்ட்டு பிரதக் சத்தா, இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸு திரவியம், அதாவது சப்ஸ்டன்ட்டுக்கு வேறாக உள்ளது. வெத்திரேகம். ஓகே, ஸ்ருணு, நாட் அன்வேய வெத்திரேகம் போட்டுக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை இங்கே போட்டுக்கூடாது. இங்கே வெறும் வெத்திரேகம் மாத்திரம் புரிஞ்சுக்கணும். ஓகே, அங்கே தனித்தனியானது ஃபிசிக்கலாக தனியாக இருக்குது. சந்தனம் தனியாக இருக்கும், அதனுடைய வாசம் எப்படி இருக்கும்? கூந்தலில் உனக்கு வாசம் நிஜமா இல்லையா? நக்கீரன் கேள்வி கேட்குறானா. நக்கீரன் அப்படி கேள்வி கேட்பாரு. நக்கீரன் எவ்வளோ பெரிய புலவர் இல்லை, அதை போய் சினிமா எடுத்து அதை போய் போட்டிருக்கான். பெண்களுக்கு இயற்கையாக கூந்தலில் நறுமணம் உண்டா இல்லையான்னு. ஏன் சும்மா இந்த செண்பக பூவை கையில் வச்சுருந்தேன், அப்புறம் மோந்தா அன்றைக்கி நாள் முழுக்க ஒரே கை வாசனையாக இருக்கு. புரியுதா? இப்போ இருக்கிற பெண்களுக்கு வாசனையே வராது. ஏன் ஏன் பூவே வைக்கிறதில்ல. பூவுக்கு பஞ்சமா இது. நான் கொடுத்தேன், அந்த பூ கொடுத்து திருப்பி இப்படி வச்சுக்கிச்சு. தலையில் வை, என் தலையெழுத்து. பூ வச்சுக்கணும்ல, பூ வச்சா தலைவலி வருமா? அடாப்பாவமே, எப்படி போயிடுச்சு பாருங்க. பூ வச்சுக்கணும், அது பூ வச்சுக்கிறதே இருந்தனால தான் கூந்தலில் வாசம். புரியுதா? இப்போல்லாம் ஒரு வாசம் வராது, அது சென்ட்டு வாசனை தான் வரும், பர்ஃப்யூம் வாசனை தான் வரும். எவ்வளோ அழகான கல்ச்சர் நம்ம கல்ச்சர். பூ வந்து மங்களம் மாத்திரம் இல்லை, நல்ல நறுமணமும் இருக்கும். புரியுதா? வெத்திரேக, அதாவது சப்ஸ்டன்ட்டு, ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக இருக்க முடியும். உதாரணம் கந்தவத்து. சந்தனம் தனியாக இருக்க முடியும், அதனுடைய கந்தம் வாசனை தனியாக வியாபித்திருக்க முடியும். அதுபோல் ஆத்மா பரமாணு சைத்தன்யம் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக தானே இருக்குது. ஆத்மா செப்பரேட்டாக இருக்குது, அதனுடைய ப்ராப்பர்ட்டி சைத்தன்யம் வந்து கான்ஷியஸ் செப்பரேட்டாக இருக்குது அப்படி சொல்கிறான். புரியுதா? இப்போ ப்ராப்பர்ட்டி வியாபி, இதெல்லாம் தான் சயின்ஸ் ப்ராப்ளம். பிரெயின் செப்பரேட்டாக இருக்கிறது, பிரெயினிலிருந்து ஜென்ரேட் ஆகிறது யுவர் கான்ஷியஸு. அப்போ கான்ஷியஸ் வந்து போகக்கூடியது அனித்தியம், மெட்டீரியல் சத்தியம். அவனுக்கு மெட்டீரியல் சத்தியம், கான்ஷியஸ் வந்து போகக்கூடியது. அப்போ அனுஸ்தீசியா ஊசி போட்டால் என்ன ஆகும்? உனக்கு அனுஸ்தீசியா ஊசி போட்டால் என்ன ஆகும்? நீ யாராயிடுவ? அன்கான்சியஸ் ஆயிடுவ. லோகத்தில் இதை விட ஒரு அபத்தமான வார்த்தை கிடைக்குமோ? தம்பி, ஆத்மா நித்தியகா சைத்தன்யம் சர்வகதகா சொல்கிறோம், நீ அன்கான்சியஸாக போயிடுவான்னு அர்த்தம். யுவர் பாடி அன்கான்சியஸாக போயிடும், யுவர் மைண்டு அன்கான்சியஸாக போயிடும். இனிமேல் திருத்தி பேசணும் எதிர்காலத்தில். அது வந்து இது நம்ம இது விஸ்வகுரு பாரதம் வரும்போது பேசுவான். இப்போ அவன் சொல்கிறதே கேட்பான். ஓகே, அப்போது ஓ தார்க்கி, அடாவடித்தனம் வேண்டாம். நான் சொல்கிறது லாஜிக்காக தான் இருக்குது அப்படி ஏகாதசி சொல்கிறான். கன்க்ளூஷன் என்ன? திரவிய குண வெத்திரேக கந்தவத்து. திரவிய குண வெத்திரேகா கந்தவத்து. நீ சொன்னல குணம் வேற ப்ராப்பர்ட்டி வேறன்னு சொல்கிறல்ல, ஆனால் நான் சொல்கிறது அதுக்கு வேறாக கந்தவத்து சொல்கிறேன். புரியுதா? பிரிக்க முடியாது. எங்கே சந்தனம் இருக்கிறதோ அங்கே வந்து மனமும் சேர்ந்துருக்கும், பிரிக்க முடியாது. வாசனையும் அந்த இதுவும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது.
அப்படி லாஜிக்காக இருக்கு. அடுத்த சூத்திரம் 27. ததாச்ச தர்ஷயதி, ததாச்ச தர்ஷயதி. ஏகதேசி மதம் வந்து டு பி கண்டினியூ. ஓ தார்கி, நியாயசாஸ்திரக்காரனுக்கு பேர் தார்கின்னு பேர். நியாயசாஸ்திரத்தோட இன்னொரு சாஸ்திரம் வருமே, அவன் யாரு? நியாயோட சேர்ந்தே வருவான, ராகு கேது மாதிரி. வைசேஷிகா. சாங்கியரோட சேர்ந்து வரவன் யோகா. வேதாந்தியோட சேர்ந்து வரவன் புரியுதா? வேதாந்தி தனியாக இருப்பான், சிங்கம் மாதிரி. சிங்கம் கும்பலில் வராது, சிங்கம் தனியாக தான் வரும், ஆடு தான் மந்தையாக வரும். இங்கே பாரு தார்கி, நியாயசாஸ்திர நான் யுக்தியில் சொன்னேன், ஏகதேசி இப்போ சொல்கிறான். இப்போ நான் யுக்தியில் சொன்னேன்னா, அனுமானத்தில் சொன்னேன்னா, இப்போ பிரமாணத்தில் சொல்கிறேன், ஸ்ருதி வாக்கியமே சொல்கிறேன் அப்படின்னு ஏகதேசி சொல்ல. இப்போ யாரது படிச்சுட்டு இருக்கோம்? நம்ம ஏகதேசி மதத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸ்ருதி பிரமாணம் இருக்கு. சாந்தோக்கிய 8:8:1 தகர வித்யா, ஆகாச வித்யா. ஹிருதய ஆகாசம் ஆத்மா இருப்பிடம். அங்கே நம்ம படிச்சிருக்கோம், ஹிருதயத்தில் ஆகாசத்தில் இருக்கு அப்படின்னு. ஹிருதய ஆகாசம், இது சிதாகாசம், இது மகாகாசம், அப்படிலாம் ரொம்ப விவரமாக படித்தோம் இல்லையா? அதே இப்போ இது இருக்கிறான். இதம் சர்வம் ஏத ஆத்மானம் ஆலோமப்பியக அனகேப்பியக. இப்படி 8:8:1 இருக்கு. அதாவது ஹிருதய ஆகாசத்தில் உள்ள ஆத்மாவே முடி நகம் வரைக்கும் சென்சியஸ் இருக்கிறது. உபனிஷத் வாக்கியம். அதுக்கு ஒரு ஃபேமஸான ஒன்று சொல்லுவாங்க, நகசிக்க பரியந்தம். நகசிக்க பரியந்தம் புரியுதா? ஹிருதயத்தில் தான் இருக்கிறது ஆத்மா, ஆனால் எல்லா இடத்துலையும் அதனுடைய சென்சியஸ். அப்போ பரமாணு அதன் சைத்தன்யம் உடல் முழுவதும் பரவியுள்ளது. திரவியம் ஆத்மா, பரமாணு சப்ஸ்டன்ட்டு புரியுதா? அதனுடைய வியாபகம் சரீரம் முழுக்க இருக்கிறது. அப்போ ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. இவ்வளோ தம் கட்டிட்டு பேசுறதுனுடைய அர்த்தம் என்ன? நீ பரமாத்மா இல்லை ஓய், பரமாத்மாவோடு சேர்த்து உன்னை பேசாத, உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. திருப்பி வந்து பரமாத்மாவை சேர்த்து பேசிட்டீங்கன்னா பிரச்சனை அதிகமாகிடும், மிரட்டலாம். சரி சரி சரி, நான் அந்த ஜி சொல்கிறத, சாமியார் சொல்கிறத நான் கேட்கல, நான் வேற சாமி வேற. என்ன அப்படியே அப்படியே எதுக்கு நமக்கு பிரச்சனை? நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. அணுபரிமாணம், இது ஜீவாத்மா அணுபரிமாணம். பரமாத்மா எப்படிப்படுது? விபு பரிமாணம், இன்ஃபினிட்டு. நீ போய் ஒரு சீட்லேயே உன்னால முழுக்க உட்கார முடியல, இன்ஃபினிட் ஆகிற போய். கரெக்டு தானே? பூர்வபக்ஷி சொல்கிறது கரெக்டு. அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் எப்படி ஓய் நடக்கும்? மகா வாக்கியம் நடக்காது ஓய். அதுதான் மகா வாக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமானுஜரத்தில் வந்து மகா வாக்கியம் பேசவே மாட்டாங்க. அந்த இடத்துல இது இருக்கணும். அவன் ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் தத்துவமசி வந்து அதத்துவமசின்னு பண்ணிட்டான், சம்ஸ்கிருத்தியை மாற்றி விட்டான், அதத்துவமசி அப்படின்னா. புரியுதா? அதனால 27 ததாச்ச தர்ஷயதி, ததாச்ச இதைத்தான், தர்ஷயதி சுருத்தியும் சொல்லுகிறது. தர்ஷயத்தின்னா சுருத்தி வாக்கியமே இருக்கு ஓய், நான் சொல்லலை, சுருதி வாக்கியம் இதுதான் சொல்கிறது. அதனால் இதை நீ சரியாக புரிஞ்சுக்கோ. கன்க்ளூஷன் என்ன? அல்ப ஆத்மாவே ஜீவாத்மாவா சரீரம் முழுவதும் வியாபித்துள்ளது ஏகதேசி. 28 கடைசியாக என்ன சொல்கிறான்னா, பிரதக் உபதேசாத். ஏகதேசி மதம் திரவியம்
அணு பரிமாணம், ஆத்மா சப்ஸ்டன்ட்டு, அதனுடைய குணம் சைத்தன்யம், அதுவே உடல் முழுவதும் வியாபித்துள்ளது. ஆத்மா சப்ஸ்டன்ட்டு, கான்சியஸ்னஸ் என்னது? ப்ராப்பர்ட்டி, குணம். இப்போ வந்து இந்த துணி சப்ஸ்டன்ட்டு, இதனுடைய கலர் ப்ராப்பர்ட்டி, குணம். அதுபோல் இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவா வந்து சப்ஸ்டன்ட்டு, ஆனால் அதனுடைய உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து அல்பம். இது நியாயமாக படுற மாதிரி இருக்கு. நமக்கு கூட நியாயமாக படுற. நம்ம அல்ப ஜீவா. அவ எங்கே, நான் எங்கே? அவன் எவ்வளோ பெரிய ஆள். எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாள் துன்பமும் பார்த்தா நான் பரமாத்மாவும் நான் நோ நோ காரணம் பண்ணிட்டான் நம்மள. இனிமே வர கிளாஸை தான் நீ வந்து தம் கட்டிட்டு அதில் கொண்டு போனான். புரியுதப்போ? அப்போ பிரம்மசூத்திரம் படிக்கும்போது ஸ்ருதி வாக்கியம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம். நாமெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். ஏன் இப்படி திருப்பி 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 அப்படியே சுண்டி விடுறாங்க அப்படின்னா, புத்தியில் நமக்கும் வந்து ஏகதேசியில் தான் இருக்கும். அல்ப ஜீவாவை தான் நினைக்கிறோம். நம்ம இன்ஃபினிட்டி ஜீவாவை நினைக்கிறோம், பரமாத்மாவை நினைக்கிறோம். இல்லை, புரியுதா? அப்போ அந்த இன்ஃபினிட் பரமாத்மா நீ தான். தது துவமசி. இங்கே போர்டில் என்ன எழுதினு பாருங்க, தத்துவமசி. போர்டில் எழுதினா போருமா? மஸ்தத்தில் எழுதணும். மஸ்தத்தில் எழுதினா போருமா? உணர்வுல வரணும், வாழ்க்கையில் வரணும். புரியுதா? இப்போ புரியுதுல விடுங்க. அதனால் தீவிர முமுட்சுக்கு மிகவும் பயன்படும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறது ஆத்மா இஸ் கான்ஷியஸ்னஸ். விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்கிறது? ஆத்மா ஆஸ் கான்ஷியஸ். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆத்மா இஸ் கான்ஷியஸ்னஸ். விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்கிறது? ஆத்மா ஆஸ் கான்ஷியஸ். நல்ல உதாரணம் சொல்றதுன்னா, இந்த நாய் என்னுடைய நாய். நாய் ஒன்று வளர்க்குறேன்னு வச்சுக்கோ. அந்த நாய் என்ன சொல்லுவான்? நான் நாயா சொல்லுவான்? என்னுடைய நாய். அது போல என்னுடைய கான்சியஸ், என்னுடைய கான்சியஸ். அப்படியே நான் கான்சியஸ் கிடையாது, என்னுடைய கான்சியஸ். அப்படி சொல்ற மதத்துக்கு நீ போறியா? நான் கான்சியஸ் சொல்ற மதத்துக்கு வரப்போறியா? புரியுதுல்ல? புரிஞ்சா போறோம். ஓகே. அப்போ குணா குணி பேதகா எப்படி சொல்கிறாய் அப்படின்னா, டு பி கண்டினியூ. அதில் இது வரைக்கும் வந்து 10, 11 ஆத்மா நித்யகா, 12 வந்து ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபகா, 13 வந்து ஆத்மா சர்வகதா. அப்படி 13 அதிகாரணத்தில் 14 சூத்திரம் இருக்கிறதுல 19 28 வரைக்கும் ஜீவாத்மா அணுத்துவவாதா. இனி வரக்கூடியது 29 32 வரைக்கும் ஜீவாத்மா ந அணுகு தது விபுகு. அதை பற்றி இப்போ பேச போகிறோம். ஓகே. அதனால் காரணகாரிய சம்பந்த வேதாந்த பிரதிஜா. காரணகாரிய சம்பந்தம் வந்து வேதாந்த பிரதிஜா. அது என்ன பிரதிஜா? ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. அது எதில் வரும்? எந்த காரணத்தில் வரும்? நிமித்த காரணத்தில் வருமா, உபாதான காரணத்தில் வருமா? உபாதான காரணம். நிறைய பேருக்கு நிமித்த காரணம் தான் புரியுறது, உபாதான காரணம் புரியறதே இல்லை. புரிஞ்சாலும் வாய் தான் சொல்றது, மனசே ஏற்றுக்க மாட்டுறது. அப்படியே புத்தி சொன்னா கூட மனசே நோ 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 அப்படிலாம் அதிக பிரசங்கித்தனமாக பேசாத,
கஷ்டப்படுவாய் அப்படின்னு புத்தி வேற சொல்கிறது திருப்பி. புரியுறதில்ல? இவ்வளோ டக்கஃபோராக இருக்கிற ஒரு விஷயத்த பிரம்மசூத்திரம் படிச்சுருக்கோம். அப்போது இதை நமக்கு மறுபிறவியில் நம்பிக்கை இருக்குது. இந்த ஏகதேசி மதத்தில் நாம் உருப்படியாக எடுத்துக்கலாம்னா மறுபிறவியை எடுத்துக்கலாம். புரியுதா? அப்புறம் என்ன எடுத்துக்கலாம்? அநேக ஜீவர்கள் அநேகம், மறுபிறவி உண்டு, புண்ணிய பாபம் உண்டு, கர்மா உண்டு. இதெல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்த ராமானுஜர் ஏன் இப்படி சொன்னார்? அந்த அளவுக்கு ஜனங்க ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். திருப்பி 1000 வருஷத்துக்கு பிறகு நான் வந்திருக்கேன்னு நான் என்ன சொல்கிறேன்? நீ சொல்கிறதையாவது செய்ய அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது நீ செய்ய வேண்டாம், நீ சொல்கிறதையாவது செய்யுன்னு சொல்கிறேன்னு. அவ்வளோ தூரத்துக்கு கீழாக இருக்கு. வாக்கு பரிபாலனம், வாக்கு பரிபாலனத்திலேயே சத்தியத்திலேயே ப்ராப்ளம், வாய்மையிலேயே ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு ஆளுக்கு வேல்யூஸ் குணத்திலேயே ப்ராப்ளம்னா அதுக்கப்புறம் நம்ம தத்துவத்தை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நெவர். புரியுறதா? அப்போது உங்களுக்கு தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து பகவான் எங்கே சொல்கிறாரு? எத்தனாவது அத்தியாயத்தில்? 16வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் காட்டினாரா இல்லையா? விஸ்வரூபம் காட்டினாரா இல்லையா? விஸ்வரூபம் காட்டி அவனை மிரட்டி உருட்டி ஞானத்தை புகுத்தி அப்போ கூட சொல்கிறாரு 16வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு? தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத். புரியுதா உங்களுக்கு? அப்போது நான் ஒரு 20 வருஷம் வந்துட்டேன், வேதாந்தம் படிச்சுட்டேன், வேல்யூஸ் எல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்லக்கூடாது. வேல்யூஸ் இம்பார்ட்டன்ட். நீ எந்த திக்கில் போனாலும் பண்பு உள்ளவனாக இருக்கணும். வினயம் இது வித்யார்த்தி. வித்யா வர வர உனக்கு வினயம் இருக்கணும். யார் மாதிரி? அனுமன் மாதிரி. அனுமன் பராக்கிரமசாலி, வித்யா எல்லாருக்கும், ஆனால் பணிவு இருக்கும். மக்கு மாதிரி இருப்பான் அனுமன், ஆனால் 9 வியாக்கரணம் படித்தவன். புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? அப்போ இது தெரிய நமக்கு எப்படி புரியணும்? சரி, அப்போது வேதாந்த அல்டிமேட் என்ன? ரிலேட்டிவ் காரண காரிய காரணத்தில் அந்த பிரதிஜா ஏக விஜானே சர்வ விஜானம் பவதி. அது உபாதான காரணம். வேதாந்தத்தில் இருக்க அல்டிமேட் என்ன? காரண காரிய விலக்ஷண பிரம்ம. அது எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம்? மகா வாக்கியத்தில். ஒன்று காரண காரிய சம்பந்தத்திலேருந்து சொல்கிறோம், இன்னொன்று மகா வாக்கிய விசாரத்தில் சொல்கிறோம். அதனால் வேதாந்தத்துக்கு முழு மூச்சாக உயிர் மூச்சாக இருக்கிறது எது? மகா வாக்கியம். அதனால தான் என்னி வேதாந்தி ஒரு மகா வாக்கியம் எழுதி வச்சுருப்பாங்க கீழே, தத்துவமசி. யோகசாந்தி குருகுலத்தில் என்ன எழுதி வச்சுருக்கோம்? பிரம்மவேத பிரம்ம பவதி. நீதான் அந்த பிரம்மன் அப்படி சொல்ற. அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் மகா வாக்கியம். அப்போ நம்ம எங்க குறிக்கோள் இருக்கும்? இந்த மகா வாக்கியத்தில். அப்போ வேதாந்த படிக்கிறோம்னா ஒன்று தத்பதத்தில் இருப்போம், தொம்பதத்தில் இருப்போம், அசி பதத்தில் இருப்போம். இந்த ஜெகத்காரணம் பிரம்ம அது எந்த பதத்தில் வருது? தத்பதத்தில் வருது. நீங்கள் வேதாந்தத்துக்குள்ளே டீப்பாக வர வர என்ன ஆகும்னா இந்த 3த்துக்குள்ளே தான் ஏதாவது ஒன்று பேச்சுன்னு இருப்போம். தத்பதம் இருக்கும், தொம்பதம் இருக்கும், அசிப்பதம். இப்போ மகா வாக்கிய விசாரம் போடும்போது அசிப்பதத்துக்கு போயிடுவோம். காரண காரியத்துக்கு வரும்போது தத்பதத்துக்கு போயிடுவோம். புரியுதா? அந்த தத்பதம் வாச்சியார்த்தம். புரியுதா? அதனுடைய ஐக்கியம் லட்சியார்த்தம். தெளிவாக இருக்குல்ல? நம்ம மீதி அடுத்தது
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.